கண்கள் உள்ளன. அவை நெற்றிக்கண்கள் எனப்படும். இந்த 6 நெற்றிக்கண்களிலிருந்தும் அந்த 6 தீர்ப்படிகளிலிருந்தும் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். தந்தையை போல் அவர் 6 முகங்கள் பெற்றார். அதனால் அவரை ஆறுமுகன் என்று அடியார்கள் அழைத்தனர். அந்த வகையில் இது ஒரு காரண பெயர் ஆகின்றது. முருகப்பெருமானின் 6 முகங்களிலும் உள்ள 12 கண்களும் தமிழ் மொழியில் உள்ள உயிர் எழுத்துக்கள் 12க்கும் குறிக்கின்றன. இவற்றை ஆயுதமாகிய வேல் ஆயுதத்தை குறிக்கின்றது. நெற்றிக்கண்களையும் சேர்த்தால் கண்கள் 18 ஆகின்றது. அவை தமிழ் மொழியில் உள்ள மெய்யெழுத்துக்கள் 18க்கும் நிகரானவை. இவ்வித ஒற்றுமைகளால் ஆறுமுக பெருமானை தமிழ் கடவுள் என்று அடியார்கள் போற்றுவதை பார்க்கிறோம். 6 என்பதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. முருகன் ஓர் ஆற்றை போன்றவன். கஷ்டப்படும் அடியார்களுக்கும் அச்சம் கொள்கின்ற அடியார்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்றமையால் ஆறுமுகன் என்ற பெயர் ஒருத்துவதை பார்க்கிறோம். அஞ்சு முகம் தோன்றின் இதனாலேயே 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் என்று அருணகிரிநாதர் 6 முகங்களை போட்டி பாடினார். நாம் முருகப்பெருமானை வணங்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.